எடுப்பேங்க. ஏன்னா எனக்கு ஓப்பன் ட்ரஸ்ட் தான் நான் மெயினாக வந்து மந்த்லி பொசிஷன் தான் எடுப்பேன். எங்க மோஸ்ட்லி எங்க ஹையஸ்ட் ஓப்பன் ட்ரஸ்ட் இருக்கோ அந்த பொசிஷன் எடுத்துரும். இதுதான். எப்போ இப்போ இன்கேஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஹையஸ்ட் ஓப்பன் ட்ரஸ்ட் இருக்கு 25,500. அடுத்தது டவுன் சைடில் வந்து 24. இது ரெண்டும் எடுத்துட்டு எப்போ ரெண்டாவது ஹையஸ்ட் ஓப்பன் ட்ரஸ்ட் கட் ஆகுதோ அப்போ அந்த கால் சைடு இது முன்னாடி க்ளோஸாக கொண்டு வந்துடுவேன். இதுதான் நான் ஓப்பன் ட்ரஸ்ட் வச்சு நான் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. வேற இன்னும் பெருசாலாம் ஒன்றும் மாற்றி மாற்றிலாம் எதுவும் பண்ணுறது இல்லைங்க. ஐ திங்க் ஒரு மனோஜ் சார் நிறைய இதோட நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். பட் அவரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் ஆகும் சார், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஓகேங்க சார். இப்போ நான் மந்த்லி பொசிஷன் ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா சிம்பிளாக இதுதான் ஓப்பன் ட்ரஸ்ட் சார்ட்டு. இதில் போயிட்டு ஏன்னா ஒரு இந்த அளவுக்கு இங்கே ஓப்பன் ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது, இங்கேயும் அந்த அளவுக்கு ஓப்பன் ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுனா என்னன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து செல்லர் இருந்தால் தான் இந்த இடத்துல பயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர முடியும். அப்போ இங்கே செல்லர் இங்கே அதிகமாக இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டு இந்த மந்த் வந்து இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் இந்த 24, 25,500 இது ரெண்டு பொசிஷன் எடுக்கிறதுக்கு எடுப்பேன். மோஸ்ட் அப்படியே மந்த்லி பொசிஷன் நான் கான்டாக்ட் எடுக்கிறதா இருந்தா. அதே மாதிரி எப்போ எடுப்பேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி பொசிஷன் கடைசியாக வீக்லி க்ளோஸ் ஆகுது இல்லைங்க, அதுக்கு 1 வீக் முன்னாடி எடுத்துடும். அதே மாதிரி அந்த பொசிஷன் வந்து அந்த லாஸ்ட் வீக் வரைக்கும் கொண்டு போகிறதுல ஒரு 1 வீக் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவேன். எதனாலனா உங்களுக்கு டிகே அந்த கடைசி வாரம் ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து எஸ்எல் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ ஐ திங்க் அந்த பிரேக் ஈவன் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 24,000 இருக்கு, 25,500 இருக்கு அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு நான் சார்ட்டு மேக்ஸிமம் பார்க்கறதுக்கு பார்க்க மாட்டேன். ஓகே. மந்த்லி பொசிஷன்லாம் நான் இப்போ தான் கிரியேட் பண்ணேன். ஆக்சுவலி பார்த்தோன்னா எங்கே ஓப்பன் ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கும் அங்கே கிரியேட் பண்ணிடுவேன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து அஹ், இப்போ இந்த பிரேக் ஈவன் 25 தாண்டி மேலே போகுது. இது எங்கே 25 தாண்டி எங்கே போகணும் அப்படின்னா வீக்லி ஆப்ஷனில் போய் வைப்பேன். வீக்லி ஆப்ஷனில் வந்து இப்போ இங்கே ஹையஸ்ட் ஓப்பன் ட்ரஸ்ட் இது எப்போ உடையுதோ அப்போ வந்து மந்த்லி பொசிஷன் இந்த கால் ஆப்ஷன் நான் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். ஐ திங்க் புட் ஆப்ஷன் வந்து முன்னாடி கொண்டு வந்துடுவேன், கால் ஆப்ஷன் அப்படியே இருக்கும். ஏன்னா இங்கே ப்ரீமியம் டிகே ஆயிருக்கும். ஸோ அந்த இதை நான் இங்கே இன்க்ளேஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். வேற சின்ன அந்த யூட்டிலைசேஷன் பண்ணுவீங்க சொல்லுங்களா, அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்கல்ல? அது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சார். எப்படி பண்ணுவோம்னா ஆ. இப்போ மந்த்லி பொசிஷனில் வந்து இப்போ இது ரெண்டும் எடுத்துட்டேங்க. ஓகேங்களா. ம். ம். இப்போ எனக்கு நான் 2 நாள் ஆகுது மார்க்கெட்டு அங்கேயே டிகே ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். இவ்- கூட வந்து வீக்லி ஆப்ஷன் நான் கன்சிடர் பண்ணேன். வீக்லி ஆப்ஷனில் இங்கே ஓப்பன் ட்ரஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்பேன். அப்போ புட்டு சைடு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஹையஸ்ட் ஓப்பன் ட்ரஸ்ட் 24,800 இருக்கு. ம். அப்புறம் 25ல் இருக்கு. எப்போ இந்த 25 பிரேக் ஆகி 25,50 100 வருதோ அப்போ வந்து இந்த பொசிஷன் புட் சைடு இருக்கிற பொசிஷன் வந்து டிகே ஆயிருக்கும் நல்லா. ம். ஸோ அப்போ இந்த பொசிஷன் வந்து இன்னொரு 500 பாயிண்ட் உள்ள ஷிஃப்ட் பண்ணிடுறேன், உள்ள கொண்டு வந்துடுறேன். ம். அப்போ உள்ள கொண்டு வரும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்கே கால் லாஸ் ஆகிற லாஸை இது கவர் பண்ணிடும். ஆல்ரெடி சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. ம். நெக்ஸ்ட் வீக்கே நீங்கள் உங்களுக்கு சொல்லலாம். இப்போ இந்த வீக் முடிஞ்சு அடுத்த வாரம் என்ன பண்ணுன்னா அப்படியே ஆப்போசிட்ல வருது அப்படின்னீங்களும் சேம் சிஸ்டம். அப்போ கால் ஆப்ஷன்லையோ இல்லை புட் ஆப்ஷன் அந்த அளவுக்கு லாஸ் ஆயிருக்காது. கால் ஆப்ஷன்ல ஒரு சின்ன டிகே இருக்கும். ஸோ அதை நான் மோஸ்ட் ஆஃப் டே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ள மோஸ்ட் ஆஃப் டே இருக்கும்போது நான் இப்போ ஒரு 2% ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். ஓகே. அந்த அளவு அந்த மாதிரி தான். இப்போ லாஸ்ட் இது பாருங்க, செப்டம்பர் 18ஆம் தேதி நான் கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி. அன்னைக்கு ம். இருக்கிற காலும் புட்டு செல் பண்ணேன். ம். ஓகேங்களா. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4% ப்ராஃபிட் வந்துருச்சு. ம். அப்போ இது எப்போ புக் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எங்கள் 4% ப்ராஃபிட் வந்துச்சு, போட்ட கேபிட்டல் நான் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். அவ்வளோதான். ம். இல்லை மார்க்கெட் இதே டைரக்ஷன் இதுலேயே இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் இதுக்கு வின் ரேட் பார்த்தீங்கன்னா 91% வந்துருச்சு.
எப்போ க்ளோஸ் பண்ணணும்னா கடைசி வீக், ஒரு 1 வீக் பிஃபோராக நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ம் இன்னும் ஒரு ஒரு 1/2%, 0.5 வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி ஆல்மோஸ்ட் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவு இது க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். சென்டர் பாயிண்ட் வந்துருச்சுங்க. ம் அந்தாண்ட ஒரு இன்னும் 3000 வரணும். இந்த 3000க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வீக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 நாளைக்கு மேலே இருக்கு ம் எக்ஸ்பெக்ட். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. மோஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட் இங்கேயே கிடைச்சிருச்சு. இதெல்லாம் எக்ஸிட் ஆயிடும். ம் ஏதாவது டவுட்ஸ்? பட் இதுதான் மந்த்லி தான் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப டீப்பாலாம் நான் எதுவும் பண்றது இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், டவுட் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமலக்கண்ணன். ஸ்ட்ராங்க் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் ஸ்டாடில் ஆகிடாது அது? ஆகாதுங்க. 2 டைம் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லை சார், எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ம். ஒரு லாட் போவீங்களா இல்லை எப்படி போவீங்க? 5 லாட் போவோம். 5 லாட் போவோம். 5 லேக், 5 to 6 லேக் மட்டும் தான் போவோம். மீதி அட்ஜஸ்ட்மெண்ட் 4 லேக் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு. ஓவர் நைட் ஹெட்ஜ் பண்ணுவீங்களா, ஹெட்ஜ் பண்ண மாட்டீங்களா இதை? அது ஈவினிங் மட்டும் வீக்லி ஆப்ஷன் மட்டும் அது 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி முடிஞ்ச அளவு வீக்லி ஆப்ஷன்ல ஹெட்ஜ் பண்ணிக்கிறேன். வீக்லி ஆப்ஷனில் ஹெட்ஜ் பண்ணால் அது கரெக்டாக இதை காப்பாற்றுதுங்களா இதை மந்த்லியை? மந்த்லி காப்பாத்தாதுங்க, பட் லாஸை கம்மி பண்ணுங்க. பட் மோஸ்ட் ஆஃப் டே வந்து இந்த பிரேக் மோஸ்ட்லி ஒரு 70% தாண்டாதுங்க. நான் எப்போ என் லாஸ் லிமிட் இந்த ஸ்ட்ராட்டஜியால எனக்கு ஒரு ஒரு 10,000 தான் லாஸ் வரைக்கும் தாங்க முடியும்னா நான் அதோட எக்ஸிட் ஆயிடுவேன். இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் நாளைக்கு ஒரு 2% கேப் அப்போ கேப் டவுனோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு. ஸ்விப் பண்ணீங்களா லாஸ் தான் வருங்க. பட் அது எவ்வளோ? நான் அக்செப்ட். இல்லை, பர்சன்டேஜே அதிகமாக இருக்கும், செக் பண்ணி பாருங்களா. இல்ல கார்த்திக் சார், 2% கேப் அப் கேப் டவுன் என் வருஷத்துல எத்தனை நாள் நடந்திருக்கு? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம் சார். ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் டே இது வந்து நான் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி 1 இயர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஒரு டைம் மட்டும் அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் பெரிய லாஸ் ஒரு நான் அதுக்குள்ளேயே ஒரு 2 கேபிட்டலுக்கு ஒரு 2% 3% லாஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மோஸ்ட் ஆஃப் டே ப்ராஃபிட்லாம் முடிஞ்சிருது.